ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் ஆப்பில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து புதுசாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி தான் ஹோமில் இருப்பீங்க. சேட்ஸில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க கீழே. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ கான்டாக்ட் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஆப்ஷன் நியூ குரூப்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன கேட்குன்னா, அந்த குரூப்பில் யாரை ஆட் பண்ணணுமோ அந்த மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். சரியா? ஸோ மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கலாம். 10 இருக்கட்டும், 20 இருக்கட்டும். ஸோ அது உங்கள் சாய்ஸ். மினிமம் ஒருத்தராச்சும் செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஏரோ. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குரூப்போட நேம் கேட்கும். ஓகேவா? ஸோ குரூப்புக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு பிக்சர் செட் பண்ண ஃபஸ்ட்லேயே ஒரு கேமரா மாதிரி பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். கேமராலேருந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம், இல்லை கேலரியிலேருந்து எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். சரியா? கேலரி கொடுத்திங்கன்னா உங்கள் கேலரி வந்துடும். ஸோ என்ன பிக்சர் செலக்ட் பண்ணுமோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிடுங்க. பிக்சர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா டிசப்பியரிங் மெசேஜஸ் ஆன் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் மறையணுமா வேணாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அனுப்புகிற மெசேஜ் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் கொடுத்துக்கலாம். அப்புறம் குரூப் பெர்மிஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் குரூப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த குரூப்போட செட்டிங்கை எடிட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ எடிட் குரூப் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நேமு, ஐகான், டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மெம்பர்ஸ் வந்து எடிட் பண்ணணுன்னா அதை ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. வேணாட்டி அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிங்க. மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை மெசேஜ் யாரும் அனுப்ப வேணாம், நீங்கள் மட்டும்தான் அனுப்பணும் அப்படின்னா அதையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் அதர் மெம்பர்ஸ். ஸோ உங்கள் குரூப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் மற்ற ஃப்ரெண்ட்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் மெம்பர்ஸ் ஆட் பண்ண முடியும். வேறு யாரும் புதுசாக வந்து யாரையும் உள்ளே கூப்பிட்டு வர முடியாது. நீங்கள் மட்டும்தான் மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ரூவ் நியூ மெம்பர்ஸ், அதாவது புதுசாக ஒருத்தங்க வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உள்ளே வருவாங்க. ஸோ அதுக்கும் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பெர்மிஷன்ஸ்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா குரூப் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா குரூப் ஓப்பன் ஆயிடுச்சு. சிம்பிளான மெத்தட் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறது. இதுக்கப்புறம் இதில் நீங்கள் என்ன மாற்றணுமோ மாற்றிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ மேலே ப்ரொஃபைல் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா யார் யார் இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணணுன்னா புதுசாக மெம்பர்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். குரூப் லிங்க் இருக்கும். ஸோ இன்வைட் வயா லிங்க்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த பேஜில் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்கள அப்படியே டேரெக்டாக ஜாயின் பண்ண சொல்லிக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் குரூப் வந்து வாட்ஸ்அப்பில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வேறு என்ன டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை புது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.